நீங்க டாக்டரா? என்ன டெத்தஸ்கோப்பை கலத்தி தூரப்பட்டி விட்டுருக்க? ஓ, ஊசி வேற வச்சிருக்கியா? எங்கேயும் குத்தி விடாடா. ஓ, நீங்க மிலிட்டரி மேனா? ஓ, நீங்க பூச்சாண்டியா? ஓ, ஸ்பைடர் மேனா நீ? அதில் பூச்சி இருந்தோன்னே நீ பூச்சாண்டி உங்களுக்குன்னு பார்த்தா. நீங்க மிஸ்ஸா? டீச்சர். ஓ, எக்ஸாம் பேப்பரை திருத்திட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? இன்னும் ஒரிஜினல் மிஸ்ஸாவே மாறிட்டியம்மா. சரி, நீங்களா உட்காருங்க. என்னடா அதுக்குள்ள உட்காந்துட்டீங்க? வணக்கம், இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டீஸ். நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. உங்க பேர் என்னமா? மிஸ். உங்க பேர் மிஸ்ஸா? ஆமா. உன் பேரு பேரு பேரு? என் பேர் வந்து மோஷிதா. வாயே வர மாட்டேங்கம்மா உன் பேரு. டிவில சொல்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? அண்டா போச்சே. யாரு வச்ச அந்த பேரை? யாரோ அது ரோட்ல போறவங்க அந்த பக்கம் ஏய் போச்சியா அவன் ஏதோ மோர் வித்துட்டு போயிருக்கான், நீ அத பேரு நினைச்ச. ஐயோ கடவுளே. ஆமா, வீட்டுல கூட எப்படி கூப்பிடுவாங்க? என்னையா? அக்கா. அக்காவா? ஆமா, எனக்கு அக்கா கூப்பிட்டாலே எனக்கு பிடிக்கும். உங்க அப்பா இப்ப உன்னை அக்காவனே கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுங்க ஒரு வாட்டி. மோக்ஷான்னு கூப்பிடுவேன். நானே அக்கான்னு கூப்பிடுங்க. அக்கா. என்னடா வீட்டுக்குள்ள இப்படிதான் மிரட்டுவே எல்லாரையும்? அப்படியே நான் மிரட்டுவேன். உங்க அம்மாவை கூப்பிட சொல்லுவோம், கூப்பிடுங்க. மஞ்சு. மோக்ஷி. அக்கான்னு கூப்பிடுங்க. மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அவன் மாத்தி மாத்தி சொல்றான். இந்த ஸ்டிக்காலே அடிச்சிடுவேன். வாலிட்டு ஸ்பைக் விட்டுருவேன். ஹலோ ஹலோ மோச்சி. ஹலோ மோச்சி. எங்க அப்பா திட்டுவாங்க. மோச்சி, பூச்சிக்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்க நீ? பூச்சி மயிலே. உங்களுக்கு பூச்சி வந்து குடுக்கலாம்னு சொல்றாங்க. டேய், யாரா அது சொன்னது? நீயா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களுக்கு வந்துடுறேன். மேடம் ஒரு மேஜிக் பண்றாங்க, அதை பார்த்துட்டு உங்ககிட்ட வரேன். சரியா? என்னடா ஒரு விரலே தின்னுட்ட? என்னடா அம்மா விரல் இங்க இருக்கு. ஆமா, கிசுக்கானா உள்ள போயிருமா? நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ண. கை வச்சுக்கோங்க அப்படி. எனக்கு வலிக்குது, உனக்கு வலி. ஓ, உள்ள வச்சிருக்கியா அப்படி? வணக்கம். வணக்கம். இது என்ன கெட்டப்பு தம்பி? ஸ்பைடர்மேன். ஓ, இவர்தான் ஸ்பைடர் மேனா? சொல்லுங்க. சரி தம்பி, இப்ப நானும் ஸ்பைடர் மேனா மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். ட்ரெஸ் போட்டு மட்டும் வலைய ரெடி பண்ணனும். வலை போய் இப்படி பீச் அடிச்சிட்டு பாட்ல தொங்கிக்கிட்டே போவாங்களா? வலை எப்படி ரெடி பண்றது? ஸ்பைடர்மேன் போய் படத்தை பாருங்க, அப்புறம் ரெடி பண்ணுங்க. எங்க வீட்டு டிவி இல்லடா பாக்குறதுக்கு. போய் சொல்லி ஏமாத்தாதீங்க. அப்படி இது வலை விட்டுறேன். ஏய், உள்ள விட்டுறாடா. நீ பார்த்தா சும்மா அபுல் பேபி மாதிரி இருக்கியா? நான் உன்ட கதை கேட்கலாம். அபுல் பேபி தான். கீழே இறங்கி சண்டை போட்டா வெறும் முரட்டுத்தனம். யோ, நான் பார்க்கத்தான் அமுல் பேபி, கீழே இறங்கிட்டேன்னா ரவுடி பேபியா மாறிடுவேன். விட்டுறாங்கடா. என்னையா அப்பப்ப மிரட்டிட்டே இருக்கான். இது உள்ள என்ன இருக்கு? டேய், அங்க விடுறா, அந்த பக்கம் விடுறா ஒண்ணு. ஓ, குரலி வித்தையா? ஸ்பைடர்மேனை எப்படி சமாளிக்க வீட்டுல? கட்டி போட்டு தான் சமாளிக்கிறோம். உன்னை கட்டியா போடுறாங்க. அந்த கொடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? ஒரு ஸ்பைடர்மேனுக்கு நடக்கும் ஒரு கொடூரத்தை நீங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா? கெட்டி போட்டு வளர்க்கறாங்க என்னையா? சரி தம்பி, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? கதை பணம் என்றது. பணம் என்றதா? நல்ல வேலையா இருக்கும் இருக்கு. உங்க அம்மா பேர் என்னமா? தீர்த்திகா. என்னக்கா? தீர்த்திகா. தீர்த்திகா. அவ பேரு தீர்த்திகா. இல்ல தீர்த்திகா. உங்க அம்மாட்ட உங்க பேர் என்னன்னு கேளு. நீங்களே கேளுங்க. ஏன் நீ கேட்க மாட்டியா? சரி. அம்மா பேர் சொல்லுமா? கீர்த்திகா. பாத்தீங்களா? ஏடா நீ தீர்த்திகான்னு சொன்ன. நான்
அது ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நீங்கள் வாயில் வருபவர்கள் கீர்த்திகா என்றும் கூறலாம், வராதவர்கள் கீர்த்திகா என்றும் தீர்த்து விடலாம். என்ன அவங்க என்ன வேலை பார்க்கலாம் தெரியுமா? ஆ, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது. யாரு? ஆமா, போய் சொல்றாங்க. போய் நீ என்ன வேலை பாக்குற? ஐடில இருக்கு. ஏதோ கம்ப்யூட்டர் மேல இருக்காங்கன்னு சொன்னா நீ அவங்க ஐடில இருக்காங்களா? அது இங்கிலீஷ். ரெண்டு பேர் சொன்னாங்களா, இது இங்கிலீஷ். ஓ, ஐடிங்கிறது இங்கிலீஷ், கம்ப்யூட்டர்ங்கிறது தமிழ். நல்லா வருவடா ராஜா, நல்லா வருவ. அந்த அம்மாவோட மைக் எடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பெரிய மைக்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். கீழே போட்டு ஒண்ணீங்கன்னா ஒண்ணும் ஆகாது. எல்லாம் கவுண்டர்ல அவனே வச்சிருக்கான் பாரு. வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன? வணக்கம். என்ன காஸ்டியூமா இது? மிலிட்டரி. தம்பி, மிலிட்டரினா என்ன வேலை பார்ப்பாங்க? டாக் ஜெர்மன் டவர் இருப்பாங்க. அப்புறம் வில்லங்க வந்தா கால்ல எடுத்து சுடுவாங்க. பிச்சு பிச்சுன்னு. ஆமா, மிலிட்டரினா என்னமா நாய் வளர்ப்பாங்கன்னு சொல்றான். கன் வச்சு சுடுவாங்க மிலிட்டரியில. யாரை சுடுவாங்க? கொலைக்காரங்கள. போலீஸ்னு சொல்றாங்கல்ல. போலீஸ் கன் எடுத்து சுடுவாங்க. ஏதோ கன் அங்க வந்து எடுத்து வந்து இவங்க சுட்டுருங்க. என்ன பொசுக்கு இப்படி சொல்லிட்ட? சரிம்மா, உன் பேர் என்ன சொன்னீங்க? ஆதவன். ஆதவன். உங்க அப்பா வந்திருக்காங்களா? எங்க அப்பா வந்து வராங்க. ஓ, இதான் உங்க அப்பாவா? பரவாயில்ல. அவரு பேர் என்ன? சீமா. சீமானா? சீமா. உங்க அப்பாட்ட கேளப்பா, உங்க பேர் என்னன்னு கேளு. டாடி, அவனோட பேர் என்ன? ஸ்ரீதர். ஸ்ரீதர்னு ஒரு பேரை சீமா சீமான்னு கிடக்க. வெளில போகும்போது சீமா கூப்பிடுறேன், பெட்ரூம்ல இருக்கும்போது டாடின்னு கூப்பிடுவேன். பாத்ரூம்ல இருக்கும்போது? பாத்ரூம்ல இருக்கும்போது எதுவுமே கூப்பிட மாட்டேன். பாத்ரூம்ல இருக்கும்போது சத்தமே வராதியா? பேர் சொல்லி கூப்பிடுது. வெளிய போகும்போது பேர் சொல்லி கூப்பிடுது. ரொம்ப தப்பு. தப்பு இல்ல? தப்பு. வெளியே போகும்போது நீ யாருக்கிட்டையுமே பேர் சொல்லி மட்டும் கூப்பிடாத. வேற எப்படா தம்பி கூப்பிடுறது? அம்மா தான். அம்மா. அம்மா டாடி. டேடி வந்து தமிழ்ல எப்படி சொல்றது? ரெண்டும் தமிழ் தான். அம்மா அப்பா. அம்மா அப்பா. கை தடுங்க. தமிழ் தெரிஞ்சிருக்கு. தமிழ் துணிநாட்கள விளையாடுதுடா. அம்மா அம்மா அப்பா. அப்புறம் டாடி 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 அம்மா. அது ரெண்டும் தமிழ். இப்பதாடா நல்லா சொன்னேன்னு உனக்கு கை தட்ட சொன்னேன். அதுக்குள்ள என்ன குழப்பி விடுற? கழுவுட்டுறேன். நல்லா கழுவுட்டுறேன். இதான் என்ன குழப்பிட்டு கிடக்க? கழுவுட்டுங்க. ஆமா, சரி பண்ண. நான் அழகா இருக்கேனா இல்லையா தம்பி? நல்லா வேலை. மேல இருந்து கீழே வரைக்கும் கூட ஒரு வாட்டி பாடுறா. நல்லா இல்ல. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்டா. பார்த்தா புது ட்ரெஸ் மாதிரி தெரியலையே. கடையில அழகு கடைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. தம்பி காஸ்டியூமர், நல்ல பேர் வாங்கி கொடுத்தாடா. இருடா. இப்போ உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் டாடிக்கு இங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க தான் என்னோட அம்மா. உன்னோட அம்மாடா? இப்ப கல்யாணம் அப்படின்னு எதுக்குமா பண்றாங்க? கல்யாணம் புள்ளு பாக்கிறதுக்குதான். நீ யாரும் சொல்லுமா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு தம்பி. அவங்கள தப்பு தப்பா சொல்றாங்க. கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? லவ் பண்ணதுக்கு. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றாங்களோ? லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க. முடிஞ்சதா? நீ தான் இருக்கிறதுல கொஞ்சம் விவரமான ஆளுன்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணம் அப்படின்றது எதுக்காக பண்றாங்கம்மா? ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க பார்த்தா பிடிச்சிரும். சரி. பிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு மேரேஜ் முடிஞ்ச உடனே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. மேரேஜ் முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களா? நன்றிமா. கால்ல சொல்லிருக்காங்க, என்னன்னு சொல்லுங்க. ஏய் சொல்லுங்கடா. சொல்லு. நிம்மல அஞ்சுக்குடா. ஒரு அளவுக்கு இருக்க மாட்டேன், அடிச்சுடுவேன். இப்போ வந்து உங்க அப்பா உன் மேல ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்கான். என்ன கம்ப்ளைண்ட்? கேட்கலாமா? எதனா சேட்டா பண்ணானா உன் கிளாஸ் ஃப்ரெண்டு ஷமிஷ்கா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னா வேண்டாம் டாடி சொல்லாதீங்க. ஷமிஷ்காவா? யார் அது? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட் தான வச்சிருப்பாங்க. நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க? எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா? சரி. இந்த பொண்ணு பேரை சொன்னா மட்டும் பயப்படியாம என்ன காரணம்? பயமா இருக்கும். ஏன், என்ன காரணம்? அடிப்பாளா இல்ல கடிப்பாளா? எதுவுமே பண்ண மாட்டேன். குட் பை பொண்ணு. குட் பை பொண்ணா? சமிக்ஷா, என்னம்மா உன் பேரை சொன்னா மட்டும் பயப்படுறானம்மா? ஏன்? I don't know தமிழ்.
I know English. ஐ நோ இங்கிலீஷ். I like Adavan. தம்பி என்ன சொன்னாங்க இப்போ? என்ன பிடிக்கும்னு அர்த்தம். ஏதாவது அப்ப நீ சொல்லு. நீ திருப்பி இதுக்கு என்ன சொல்லணும் நம்ம? ஐ டோன்ட் லைக் யூ அப்படி சொல்லு. I like you. ஐ லைக் யூ. ஏய் இவன் விவரமான ஆளு தாங்க. விவரமான ஆளு தான்டா நீ. தெரியாது எனக்கு. என்னது? தெரியல நீ என்ன பேசுறன்னு எங்க எல்லாருக்கும் தெரியுது. ஒரே வார்த்தை நான் சொல்றது மட்டும் அவட்ட சொல்ல முடியுமா? ஐ டோன்ட் லைக் யூ சொல்லு. I don't like you. I don't like you. I don't like you. தம்பி நீ சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த புள்ள கோவப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு ஜோடியை பிரிச்சிருக்கோம் அவ்வளவுதான். தீக்ஷிதா யுவர் பர்சனாலிட்டி இஸ் லைக்கிங் யூ. என்னடா உனக்கு அந்த பிள்ளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ சொல்ற லைக் யூன்னு சொல்லு. Like no. ஐ லைக் நோ. ஆமா டாக்டர் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு நீங்களே வாயில போட்டுக்கிட்டு. டேய் நம்ம தீக்ஷிதா கிட்ட ஐ லைக் யூன்னு சொல்றா. I like you. ஐ லைக் யூ. தீக்ஷிதா டாக்டர் No. பிக் ரைஸ் மில். I like Adavan. கைதடியெல்லாம் ஆதவனுக்கு ஒரு வாட்டி. வணக்கம் வக்கீல். வணக்கம். உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா உங்க அப்பா அம்மா மேல? இருக்கா? எங்க மம்மி மட்டும் அந்த ஃபவுண்டேஷன் தேய்க்கும் போது எங்க மம்மி மட்டும் தேய்ச்சி விடுவாங்க. நான் மட்டும் அவங்களுக்கு தேய்க்க கூடாது. தேய்க்க கூடாதோ? அது என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா? நான் அவளுக்கு கரெக்டா பிளெயினா போட்டு விடுவேன். ஆனா அவ வந்து கொஞ்சம் அப்படி அப்படி போட்டுடுவா. ஆமா நீ வந்து அங்கங்க டாட்டா வச்சு விட்டுறியா மாமா? இல்ல எங்க மம்மி போட்டாங்கன்னா நான் தான் தேய்ச்சி விடுவேன். ஓ அப்படியா? உங்க மம்மி மேக்கப் இல்லாம எப்படிமா இருப்பாங்க? கேளமா. ரைட் நீ உங்க அப்பாட்ட கேளு. மம்மி வந்து மேக்கப் போடாம எப்படி இருப்பாங்க நீங்க? அப்பா மம்மி மேக்கப் போடாம எப்படி இருப்பாங்க? மம்மி எப்போதுமே அழகுதான்டா. சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிட்டு இல்லையா? தம்பி ஓம் மேல உங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களா? உங்க அம்மாட்ட கேப்பமா சொல்லுங்க. சார் இப்போ ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் சார். சரி. பால் காய்ச்சுற அன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு பார்த்துட்டு அம்மா எனக்கு உடனே ஹார்டின் வரைஞ்சு கொடுமா பேப்பர்ல, நான் போய் ஐ மிஸ் யூ சொல்லியே ஆகணுமா. யாருக்கிட்ட கத்துக்கிட்டது? படத்துல தான். அவ்வளவு சினிமாவில் ஐயா. தம்பி மோக்ஷிதா ஹன்சிகா சமீக்ஷாவா அதையும் பார்த்துக்க, இதையும் பார்த்துக்க, இதையும் பார்த்துக்க. 3 வேலைக்கு ஆகாதியா போகப்பா. என்ன லாயர் உங்களை போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டானே இவன். என்னன்னு கேளுமா. என்ன காலத்துக்காக பிடிக்கல? டைனிங்கே இல்ல. டைனிங் இல்லையாம்மா? நல்ல வீட்டுல இருந்து வரும்போது ஷைனிங்கா இருந்தா உங்க அம்மா மேக்கப் போட்டு ஆளை மாத்தி விட்டாங்க. சரி வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. சரி. இவனும் ரீசெண்ட் டேஸா அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் நான் நிறைய பொங்கல் சாப்பிடுறதுக்கு நான் போவேன். நிறைய பொங்கல் சாப்பிடுறதுக்கு நான் போவேன். பொங்கல் உனக்கு அப்படி பிடிக்குமா? பொங்கலுக்கு பதிலா புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆயிரனா? ஹலோ பொங்கல்னா பொங்கல் வைங்க, அதை விட்டு புளியோதரை வச்சுட்டு இருக்கீங்க என்ன? பொங்கல் அதிகமா சாப்பிடக்கூடாது ராஜா. இந்த பாரு அங்கங்க கட்ஸ் எல்லாம் வருது இல்ல? உங்களுக்கு மட்டும் கட்சி எவ்வளவு சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு? பொங்கல் எவ்வளவு சாப்பிடுவேன்? நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பேன். நாள் முழுக்க சாப்பிடுறது எங்களுக்கு தெரியுது தம்பி. அத கொஞ்சம் குறைக்கிற ஐடியா இருக்கா? குறைக்கிற ஐடியா இல்ல, நிறைய சாப்பிட்ற ஐடியா தான். இன்னும் கொஞ்சம் ஏத்துற ஐடியா தான் இருக்கியா? ஆமா குறைக்கிற ஐடியா எல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நடக்காது நடக்காது நடக்காது. பிள்ளை எங்க கோயிலுக்கு போறது? கோயிலுக்கு போவாரு, ஆனா நீ கூட்டி போக மாட்டார். ஏன்? கொரோனா. உனக்கு பிரசாதமாவது வாங்கி கொடுத்துறாரா? பிரசாதம் வாங்கி தரல, கோயிலுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. ஆமா. இங்க பிரசாதம் செஞ்சிட மாட்டாங்க. ஒரு பையன் பொங்கல் செஞ்சுட்டாங்கன்னு ஆசையா கேட்டாச்சுன்னா அதெல்லாம் தர முடியாதுடா அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கீங்களாமே. ஏன்?
செய்ய தெரியாது சார். செய்ய தெரியாதோ? முன்னாலே செஞ்சு இல்லம்மா, இப்ப ஏமா செஞ்சு பண்ற? சரி, அப்போ உங்க அம்மா வந்து வேற எது நல்லா சமைப்பாங்க? பிரியாணி. ஏன் மத்ததெல்லாம் நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. அம்மா ஊட்டு 5 நிமிஷம் மட்டுவாங்க. அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் சந்தோஷமா லான்னு போய் கை கழட்டி வந்து அம்மா உட்காந்துக்குவேன். சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டு வித்துருவேன். என்னடா நீ ஒழுங்கா டயத்துக்கு சரியா சாப்பிடுறது இல்ல? மம்மி குத்தான ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுவேன். நீ எப்படிடா? தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியும். பார்த்தா அப்படி தெரியலையாப்பா. இப்ப அவனே சொல்றான் பாரு. ரைட்டு, கை தட்டுங்க தம்பி. வணக்கம் தம்பி. இப்ப உங்க அம்மா வந்து ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேப்பமா? காலையில ஏஞ்சிக்கும் போதே அழுதுட்டே ஏஞ்சிப்பான். ஆமா, பிரஷ் வச்சு அறவர் அந்த பல்லே அழுதுறோம் போல. பல்லு பளிச்சுன்னு இருக்கலாமா? 1/2 மணி நேரமா பல்லு தேய்க்க நீ? அப்ப அவங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண, பல்லு வளர்க்கவே முடியாது என்னால. காலையில எந்திரிச்ச உடனே என்ன வகையில டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்க? என்ன தூங்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஏஞ்சிக்கிறதே 9 மணிக்கு, ஸ்கூலுக்கு 10 மணிக்கு போனோம். ஆமா, ஸ்கூலுக்கு போறது முக்கியமா தூங்குறது முக்கியமா? அத புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து. நீ ஏதோ உங்க அப்பா மேல ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்கியா? அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட் வச்சிருப்பனோ? மேக்கப் பூரா சுரண்டி எடுத்துட்டா போட்டுருக்க. உங்களுக்கு சோறு ஊங்கி தரது யாரு? சோறு விட்டது நானா? என்ன சூப்பரா வைப்பீங்கன்னு கேளுமா? அவட பிரியாணி நிறைய சமைப்பாங்க. ஆனா அம்மா மட்டும் நல்ல தோசை, ஆப்பம், இட்லி அந்த மாதிரி சமைக்கிறாங்க. பிடிக்க அவங்கள ஹாஸ்டல்ல சேர்த்து மூடல. ஒரு முடிவுல தான் இருப்பா போல இருக்கு. இப்படி காட்டுங்க, இப்படி காட்டு. ஏன் நீ பேசாத டாக்டர்? அத சிஸ்டரை தரங்க, கட் பண்ணிடலாம். டாக்டர் எங்க லாலிபாப் வச்சிருக்கீங்க? ஏய் டாக்டர், என்ன ஆஸ்பத்திரி விட்டுட்டு வேகமா வேலைய ஆரம்பிச்சீங்க? நீங்க முன்னாடி காமெடி பண்ணீங்க, அப்பதான் மொக்கையா எனக்கு பிடிக்கல போறீங்க. அப்படியா? இப்ப மூற ஒரே மொக்கையா போடுறோமா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. என்ன திடீர்னு நம்ம ஒரு கார் பேர் ஓச்சுங்க. நம்ம மைக்ல சொல்லு. அம்மா நீ சொல்லுமா மைக்ல. அவர் கேட்காரு. Volkswagen கார். யாருமா? நம்ம ஒரு கார் ஓச்சுங்கப்பா. நானும் ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன் பாப்பா. கார் எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு 10 ரூபா இருக்குமா? எனக்கு ஒரு கார் வாங்கி தர சொல்லுங்க அப்பவே. நான் ஒரு ரூபா உனக்கு போட்டு கூட தரேன். இந்தா, சரியா? ஏய் போணும். போதுமா? நானா? வண்டி சாவியை கொடுங்க. காரை வித்தாச்சு உங்களுக்கு தெரியாம. 10 ரூபாக்கா? ஆமா, 10 ரூபா தான் சொன்னாப்ல. ஆசையா தானே கொடுத்தாங்க, வாங்கிட்டு போங்க. ஆசையா கொடுத்தாங்க? அண்ணாச்சி அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வாங்க. தம்பி 10 ரூபாய்க்கு காரு உனக்கு வேணுமா? எனக்கு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கார் அதனால எனக்கு புது கார் வேணும். அவன் பெரிய கில்லாடியா இருப்பான் போல. எங்க கார் ரிப்பேர் ஆயிட்டு சர்வீஸ் கொடுத்துட்டா. ரொம்ப கம்மியா இருக்கோ? ஒரு 1 ரூபா 2 ரூபா சேர்த்து போட்டுட்டா. அப்பாடா, நான் காரு வாங்கிட்டேன். இந்த கார் இமான் அண்ணாச்சி காரு, நானா காருக்கு என்ன எழுது கிடையாது. உங்க அப்பா வேற கார் வாங்கிட சொல்லு. என்னது? 10 டேஸ் கழிச்சுங்க வருவா திரும்ப. அப்ப குடுக்குறாடா. என்னடா புத்தாட்டது? பெரிய கில்லாடிமா, நீ 10 ரூபா மரியாதை கொடுத்து சொல்லிட்டேன். நான் 10 ரூபா கொடுங்கண்ணா. சொன்னார் கேட்டுருங்க. நான் டீச்சர். ஹலோ 90 ரூபா வட்டி, 100 ரூபாய் தர சொல்லு. நான் 3 ரூபா தருங்க. கிட்ட இல்லையே. இல்ல பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆகல. நான் உங்க காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் பணம் 10 ரூபா. அப்பா, நான் காரை வித்துட்டேன்.